ஆசியாவிலேயே மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக கர்நாடக மாநில பெங்களூரு முதலிடம் பிடித்துள்ளது. உலகம் முழுவதும் 387 நகரங்களின் போக்குவரத்து நெரிசல் குறித்த விவரங்களை டாம்டாம் என்ற அமைப்பு வெளியிட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டுக்கான ஆசிய பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் இந்தியாவின் பெங்களூரு முதலிடத்திலும் 2ஆம் இடத்தில் புனேவும் உள்ளன. இதற்கடுத்தபடியாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் டெல்லி 12ஆம் இடத்தை பிடித்துள்ளது. வர்த்தக தலைநகர் என்று வர்ணிக்கப்படும் மும்பை இந்த பட்டியலில் 14ஆம் இடத்தில் உள்ளது. பெங்களூரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆண்டுக்கு ஒரு நபருக்கு 132 மணி நேரம் வீடாவதாகவும் அந்த அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது. பெங்களூருவில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வாகனங்கள் சராசரியாக இயக்கப்படுவதாகவும் டாம்டாம் குறியீட்டு அறிக்கை தெரிவிக்கிறது. அதோடு 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சராசரியாக 28 நிமிடங்கள் 10 நொடிகள் தேவைப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வரை பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச் செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்தரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரகுபதி எடப்பாடிக்கு ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேச எந்த கூச்சமும் இருப்பது இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களை புறந்தள்வார்கள் எனவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கோட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். முன்னதாக பேசிய சௌமியா அன்புமணி குற்றவாளிகளை பிடிக்கக்கூட இவ்வளவு காவலர்கள் வராத நிலையில் போராடுபவர்களை பிடிக்க ஏன் வருகிறார்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம் இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாலையில் விடுவிக்கப்பட்டு செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என வேதனை தெரிவித்தார். மேலும் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்தார்.